ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மனமகிழ்ச்சி நாள் காலை வேளையிலும் கூட தேவ சமூகத்திலே, தேவனுடைய ஆலயத்திலே கூடி வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் அனைவருக்கும் அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். எதனாலும் கூட உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் எனக்கு சில முக்கியமான செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக எனக்குள்ளே என்னுடைய ஆவியை ஏவினப்படினாலே வேதத்திலிருந்து ஒரு சில முக்கியமான செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே நாம் உலகமெங்கும் பார்க்கிறோம், பயங்கரமான யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. மூன்றாவது உலகப் போர் என்று அறிவிக்கப்படாவிட்டாலும் அதற்கு இணையான ஒரு போர் யுத்தம் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதனால் உலக தேசங்கள் இந்த யுத்தத்திலே இணையாவிட்டாலும் கூட அதனுடைய தாக்குதல்கள், அதனுடைய பாதிப்பு எல்லா தேசங்களிலும் ஏற்படுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த யுத்தங்களை பற்றியும் யுத்தங்களின் செய்திகளை பற்றியும் அழிவுகளை பற்றியும் சேதங்களை பற்றியும் நாம் கேள்விப்படும் போது இந்த யுத்தம் எவ்வளவு நாள் செல்லும், எப்போ முடியும் என்றெல்லாம் கூட ஒருவராலும் கணிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கும் பொழுது நிறைய பேர் கலங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் பிரியமானவர்களே, இதை பற்றியெல்லாம் வேதத்திலே நமக்கு முதலே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அதனால் தேவ பிள்ளைகளாகிய நாம் இப்படிப்பட்ட கால சூழ்நிலைகளை நாம் பார்க்கும் பொழுது இதை பார்த்து ஏன் இது வந்தது என்று நாம் யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆண்டவரே, ஏன் இந்த யுத்தம் வந்தது என்று அவரிடத்தில் விட இப்போ நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் எல்லாவற்றையும் பைபிளில் வேதத்தில் எழுதி வைத்து விட்டார். எது எது எப்போ நடக்கும், எப்படி நடக்கணும், இந்த உலகம் எப்படி முடியும் என்று எல்லாவற்றையும் கூட வேதத்தில் எழுதியிருக்கிறபடினாலே தேவ பிள்ளைகளாகிய நாம், கிறிஸ்தவர்களாகிய நாம், கிறிஸ்தவ விசுவாசிகளாகிய நாம் ஒன்றும் தெரியாதவர்களாக நாம் இருக்க வேண்டிய அவசியமில்லை. எல்லாம் தெரிந்திருக்க வேண்டும். வேதத்தை நாம் சரியாக வாசித்து அதை தியானித்து அதனுடைய காரியங்களை புரிந்து கொண்டிருப்போமானால் எதை பற்றியும் நாம் கவலைப்பட மாட்டோம். சரி, வேதத்தில் உள்ளபடி இது நடக்கிறது, கர்த்தர் எல்லாவற்றையும் கர்த்தருடைய சித்தத்தின்படி அவருடைய சித்தம் இல்லாதோ அல்லது அவருடைய ஆணை இல்லாமல் எதுவும் நடக்காது என்று நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஆகவே பிரியமானவர்களே, தேவ பிள்ளைகளாகிய உங்களோடு நான் வேதத்திலிருந்து சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதாவது இன்றைக்கு நடக்கிற இந்த யுத்தத்தை பற்றி நான் நேரடியாக பேசாவிட்டாலும் இந்த யுத்தத்தை குறித்ததான செய்தியை கூட நான் சொல்லுகிறேன். பாருங்கள், வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது வேத புத்தகத்தினுடைய கடைசி புத்தகமாகிய வெளிப்படுத்தல் புத்தகத்தில் இந்த உலகத்தினுடைய முடிவு, கடைசி காலம் முடிவு குறித்து எல்லாவற்றையும் எது எப்படி நடக்கும் என்றெல்லாம் கூட எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல் வெளிப்படுத்தலில் யோவான் சுவிசேஷகனுக்கு கர்த்தர் எப்படி கடைசி காலத்தை பற்றி வெளிப்படுத்தினாரோ அதே போல் பழைய ஏற்பாட்டில் தானியேல் என்ற தீர்க்கதரிசிக்கு, தானியேலுக்கு பிரியமானவர்கள் கடைசி காலத்தை குறித்து பல காரியங்களை தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஒரே ஒரு வித்தியாசம், தானியேலுக்கு வெளிப்படுத்தின பொழுது கர்த்தர் என்ன சொன்னார்னா, இந்த வெளிப்பாடுகளை நீ எழுதி வை, ஆனால் மூடி வை, இது நடக்க ரொம்ப காலம் செல்லும் அப்படின்னு தானியேலுக்கு சொன்னார். ஆனால் வெளிப்படுத்தலில் யோவான் சுவிசேஷனுக்கு வெளிப்படுத்தின போது அவர் என்ன சொன்னார், இதை எழுது, இது சீக்கிரம் சம்பவிக்க போகுது. பாருங்கள், நம்ம வாசிக்கிறோம் தானியேல் 8வது அதிகாரம், தானியேல் 8வது அதிகாரத்தில் 26வது வசனம். தானியேல் 8ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் தானியேலுக்கு சொல்கிறாரு, சொல்லப்பட்ட ராப்பல்களின் தரிசனம் சத்தியமாயிருக்கிறது, ஆதலால் இந்த தரிசனத்தை நீ மறைத்து வை, அதற்கு இன்னும் அநேக நாள் செல்லும் என்று ஒரு தூதன் தானியேலுக்கு சொல்கிறார். ஒரு தேவ தூதன் இந்த தரிசனத்தை எல்லாம் தானியேலுக்கு காட்டி, எப்பா இதெல்லாம் நிச்சயமாக நடக்கும், இந்த தரிசனம் நீ பார்த்தது நிச்சயமாக நடக்கும், என்ன பண்ணு, இது நடப்பதற்கு கொஞ்சம் காலம், நிறைய காலம் இருக்குது, அதனால் இப்போ அதை மூடி வை அப்படின்னு சொன்னார். அதே நேரத்தில் வெளிப்படுத்தலில் வரும் பொழுது யோவான் சுவிசேஷகனுக்கு அதே காரியங்களை வெளிப்படுத்தின பொழுது அவருக்கு என்ன சொன்னார்னா, வெளிப்படுத்தல் 22வது அதிகாரம் 10வது வசனத்தில்
பின்னும் அவர் என்னை நோக்கி, இந்த புத்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை முத்திரை போட வேண்டாம், காலம் சமீபமாக இருக்கிறது என்றார். சீக்கிரமாக நடக்க போகிறது. ஹல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, தானியேலுக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்பாடுகளை குறித்து இந்த நாளில் நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். அப்பொழுது உங்களுக்கு தெரியும் இப்பொழுது நடக்கிற காரியங்கள் எல்லாம், யுத்தங்கள் எல்லாம் எதை குறிக்கிறது என்பது உங்களுக்கு புரிந்துவிடும். சரி, இப்போ தானியேலுக்கு முதலாவதாக என்ன நடக்குதுன்னு சொன்னால், பாபிலோன் பேரரசனாகிய நேபுகாத் நேச்சார் எருசலேமுக்கு விரோதமாக வந்து எருசலேமைக்கும் கைப்பற்றி இஸ்ரேல் மக்களில் நிறைய பேரை அவன் சிறைபிடித்து கொண்டு போனான். அதாவது இஸ்ரேல் மக்கள் சிறையிருப்பில் இருந்தார்கள். அப்பொழுது பாபிலோன் உலக சாம்ராஜ்யமாக இருந்தது. பாபிலோன் இன்றைக்கு இருக்கிற ஈராக் அப்பொழுது பாபிலோன் என்று அழைக்கப்பட்டது. நேபுகாத் நேச்சார் என்ற ஒரு பவர்ஃபுல், ஒரு வல்லமையான ஒரு ராஜாவின் கீழே உலக சாம்ராஜ்யங்கள் அவன் கீழே இருந்தது. பாபிலோன் உலக சாம்ராஜ்யமாக இருந்தது. இங்கிருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். பாருங்கள், அப்போ பாபிலோன் சாம்ராஜ்யம் உலக சாம்ராஜ்யமாக இருந்த காலகட்டத்தில் நேபுகாத் நேச்சார் அரசனாக இருந்த பொழுது, பேரரசனாக இருந்த பொழுது இஸ்ரவேல் மக்களை சிறைபிடித்து கொண்டு போயிருந்தான். அதில் தானியேல் என்றவரும் ஒருவர். அவன் என்ன செய்தான், நல்ல ஞானவான்கள், அறிவாளிகள், இவங்களை எல்லாம் எடுத்து தன்னுடைய அரண்மனையில் அதிகாரிகளாக வைத்து, எனக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி நல்ல படிப்பாளிகள் ஞானவான்களை க்ரீம் லேயரில் எடுத்து தன்னுடைய அரண்மனையில் அரசாங்கத்தில் பெரிய பதவியில் வைத்து அவர்களுக்கு நல்ல உத்தியோகம் கொடுத்துருந்தான். அப்படியாக தானியேலும் ஒரு நல்ல உத்தியோகத்தில் பாபிலோன் பேரரசனாகிய நேபுகாத் நேச்சாருடைய அரண்மனையில் ஒரு பெரிய உத்தியோகஸ்தனாக அதிகாரியாக இருந்தார். அவர் யூதனாக இருந்தாலும் கூட அவனுக்கு தானியேலுக்கு அப்படிப்பட்ட உயர் பதவியை தானியேலுக்கு நேபுகாத் நேச்சார் கொடுத்திருந்தார். இந்த காலகட்டத்தில் என்ன நடக்குதுன்னு சொன்னால், இந்த நேபுகாத் நேச்சாருக்கு ஒரு சொப்பனம் வருகிறது. ஒரு சொப்பனத்தை பார்த்து அவன் கலங்கி விட்டான். கலங்கின பொழுது அவன் என்ன செய்கிறான், அவனுடைய தேசத்தில் இருக்கிற கல்தேயர்கள்னு சொல்லுவாங்க, பாபிலோனியரை அப்போ கல்தேயர்னு சொல்லுவாங்க. கல்தேய தேசத்தில் இருக்கிற ஞானிகள், ஜோசியர்கள், அவன் எல்லாரையும் அழைத்து என்னுடைய சொப்பனத்தையும் சொல்லணும், அர்த்தத்தையும் சொல்லணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் ஒருவனாலும் சொல்ல முடியாது. எல்லா ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயா ராஜாவே, இப்படி எங்களுக்கு சொன்னால் எப்படி, உங்களுடைய தரிசனத்தை சொல்லும், சொப்பனத்தை சொல்லும், அதுக்கு விளக்கம் சொல்லுகிறேன் அப்படின்னு. ஆனால் ராஜா அதை ஒத்துக்கலை. ராஜா என்ன சொல்கிறாரு, கிடையாது, நீங்கள் ஞானிகள், நீங்கள் ஜோசியர்கள், ஞானவான்கள், தீர்க்கதரிசிகள், அதனால் உங்களுக்கு இந்த ஞானம் இருக்கணும். என்னுடைய சொப்பனம் என்ன, நான் சொப்பனத்தை சொல்லிட்டா ஏதாவது ஒரு அர்த்தத்தை நீங்கள் சொல்லிடுவீங்களே, அதனால் என்னுடைய சொப்பனத்தையும் சொல்லணும், அதுக்கு அர்த்தத்தையும் சொல்லணும் என்று, இல்லை என்றால் உங்களை எல்லாம் வெட்டி போட்டுருவேன் என்று சொல்லி ராஜா கட்டளை பிறப்பித்தார். அப்படி ராஜா கட்டளை பிறப்பித்த பொழுது என்ன நடக்குதுன்னா, இந்த கட்டளையானது தானியேலுடைய காதுகளிலே எட்டியது. அப்போ தானியேல் பாருங்கள், ஒரு தேவ மனுஷன், ஞானவான், கர்த்தருடைய தரிசனங்களை பெறக்கூடியவன். அவன் என்ன சொன்னான்னா, வேண்டிய காரியங்களை கவனித்துக் கொள்கிற கவனிப்பாளர் இடத்துல சொல்கிறாரு தானியேலு, ஐயா நீங்கள் ராஜா கிட்ட போய் சொல்லுங்கள், ஞானிகள் எல்லாம் கொல்ல வேண்டாம், ராஜாவுடைய சொப்பனத்தை, ராஜாவுக்கு வேண்டியதை நான் வந்து சொல்கிறேன், ஏன்னா இது மனுஷனால் வந்ததல்ல என்று சொல்லும் பொழுது அந்த மனுஷன், அந்த கண்காணிப்பாளர் நேராக போய் ராஜாவிடத்தில் சொல்கிறான். ராஜாவிடத்தில் நேபுகாத் நேச்சார் இடத்துல சொன்ன உடனே ராஜா தானியேலை அழைப்பிக்கிறார். அதில் இருந்து இப்பொழுது நாம் பார்க்கலாம். பாருங்கள், தானியேல் புஸ்தகத்தினுடைய 2வது அதிகாரம் வசனம் 32வது வசனத்தை வாசிக்கும்போது சொல்கிறாரு, அந்த சிலையின் தலை பசும் பொன்னும், அதன் மார்பும் அதன் புயங்களும் வெள்ளியும், அதன் வயிறும் தொடையும் வெண்கலவுமாயிருந்தது. அதனுடைய கால்கள் இரும்பும், அதில் உள்ள பாதங்கள் பாதி இரும்பு பாதி களிமண்ணாயிருந்தது. நீர் அதை பார்த்து கொண்டிருக்கும் போதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்தது. அது அந்த சிலையையும் இரும்பும் களிமண்ணும் உள்ள அதன் பாதங்களையும் மோதி அதை நொறுக்கி விட்டது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்கிறார். இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். முதலாவது என்ன சொல்கிறாரு,
38வது வசனத்தில், சகல இடங்களிலும் உள்ள மனுபுத்திரரையும் வெளியின் மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் அவர் உமது கையில் கொடுத்து உம்மை ஆளும்படி செய்தார், நீயே அந்த பொன்னான தலை என்றார். அதாவது சிலையை பார்க்குறாரு, அதன் தலை கோல்டாக இருக்குது, பொன்னாக இருக்குது. அதற்கு பிறகு அதனுடைய மார்பும் புயங்களும் வெள்ளியாக இருக்குது. அதற்கு பிறகு அதுக்கு வயிறும் தொடைகளும் வெண்கலமாக இருக்கிறது. அதுக்கு பிறகு அதனுடைய கால்கள் இரும்பாக இருக்கிறது. கடைசியாக அதனுடைய பாதம் இரும்பும் களிமண்ணும் மிக்ஸ் ஆனதாக இருக்குது. இதனுடைய விளக்கத்தை சொல்லிக்கொண்டே வரார். பாரு என்ன சொல்கிறார், இது உலக சரித்திரம். தலை கோல்டாக இருக்கு. பாபிலோன் ராஜாவே, இந்த தலை நீர் தான், உம்முடைய சாம்ராஜ்யம்தான், பாபிலோன் சாம்ராஜ்யம்தான் இந்த தலை கோல்டு. உம்முடைய சாம்ராஜ்யம் ஒரு பொற்காலமாக இருக்கிறது, உலகத்திலே ஒரு பொற்காலமாக இருக்கிறது. நீரே அந்த பொன்னாகிய தலை நீர் தான் என்று சொல்கிறார். இப்போ பாருங்க, பாபிலோனிய சாம்ராஜ்யம் கிறிஸ்துவுக்கு முன்னாலே 616 கிமு 616 பாபிலோனிய சாம்ராஜ்யம் இருந்தது, உலகத்தை ஆண்டு வந்தது. கிறிஸ்துவுக்கு முன்னால் 600 ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த உலக சாம்ராஜ்யமாக பாபிலோன் இருந்தது. இன்றைக்கு இருக்கிற ஈராக் உலகத்தையே ஆண்டு வந்தது. அப்போது அந்த காலகட்டத்தில் தான் பாபிலோனியர்கள் எருசலேமுக்கு விரோதமாக வந்து இஸ்ரவேல் தேசத்தையும் அவர்கள் பிடித்து கொண்டு அதையும் ஆட்சி செய்தார்கள். ஆகிய பாபிலோன் பேரரசு உலகத்தை ஆண்டு வந்தது, இஸ்ரவேல் மக்களையும் அவர்கள் ஆண்டு வந்தார்கள். பாருங்கள், இந்த சரித்திரத்தில் இந்த தேசங்களெல்லாம், இந்த சாம்ராஜ்யங்கள் எல்லாம் என்ன செய்ததுன்னா, இவைகளெல்லாம் கிறிஸ்துவின் வருகைக்காக இந்த பூமியை ஆயத்தப்படுத்தினது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், இந்த உலக ராஜ்யங்கள் எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று இங்கங்கே செதறி கிடந்தது, பிரிஞ்சு கிடந்தது, தனித்தனியாக இருந்தது, தனித்தனி ராஜாக்கள் அப்படிலாம் இருந்தாங்க. ஆனால் பாபிலோன் பேரரசு வந்த பிறகு எல்லா ராஜ்யங்களையும் எல்லா தேசங்களையும் ஒன்று கூட்டி ஒரு பெரிய சாம்ராஜ்யமாக மாற்றினான். அப்போது தேசங்களுக்குள்ளே ஒரு இணைப்பு வந்தது. தேசங்கள் இங்கு அங்கே இல்லாதபடிக்கு ஒரு இணைப்பு வந்தது. அப்போ இணைப்பு வந்து பாருங்கள், உலகம் முழுவதும் இது ஒருங்கிணைக்கிறது. அப்போது மேசியாவாகி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வரும்பொழுது, உலக மனுக்குலத்துக்கு அவர் ரட்சிப்பை கொடுக்கும் பொழுது, உலகம் முழுவதும் இந்த ரட்சிப்பு பரவணும். அப்போ தேசங்கள் இங்கே அங்கே பரவி தனித்தனியாக இருந்தால் இந்த ரட்சிப்பின் செய்தி எப்படி போகும்? அதனால் இந்த ரட்சிப்பின் செய்தி எல்லா தேசங்களுக்கும் போகணும், எல்லா தேச மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தேசங்கள் முதலாவதாக இணைக்கப்பட்டது. இது தேவனுடைய சித்தம், தேவனுடைய வழிநடத்துதல். பாபிலோன் சாம்ராஜ்யம் என்ற ஒரு பவர்ஃபுல் கிங், நேபுகாத்நேச்சார் என்ற ஒரு பவர்ஃபுல் ராஜாவினாலே தேசங்களை எல்லாம் ஒருங்கிணைத்தான், எல்லா தேசங்களையும் ஒருங்கிணைக்கிறான். சரி, அது நடந்த பிறகு இதற்குரிய காரியங்களை நாம் ராஜாக்கள் புஸ்தகத்தில் வாசிக்கலாம். நேபுகாத்நேச்சார் காலத்தில் எருசலேமுக்கு வந்து எருசலேமை பிடித்தான் என்ற காரியங்கள் ராஜாக்கள் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கலாம். சரி, அதற்கு பிறகு என்ன நடக்குதுன்னு சொன்னால், இந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்தை கவிழ்த்து இன்னொரு சாம்ராஜ்யம் உருவாகிறது, மேதியா பெர்ஷியா என்ற சாம்ராஜ்யம் உருவாகிறது. தானியேல் சொல்கிறாரு, நீர் தான் அந்த தலை, பொன்னான தலை, உமக்கு பிறகு இன்னொரு சாம்ராஜ்யம் வரும், உம்முடைய சாம்ராஜ்யம் உமக்கு பிறகு உம்முடைய சாம்ராஜ்யத்தை கவிழ்த்து இன்னொரு சாம்ராஜ்யம் வரும், அது மேதியா பெர்ஷியா சாம்ராஜ்யம். அது ஈரான், இப்பொழுது இருக்கிற ஈரான் தான் அந்த சாம்ராஜ்யம். ஈராக்கை கவிழ்த்து ஈரான் உலக சாம்ராஜ்யமாக வந்தது. அதாவது பாபிலோன் சாம்ராஜ்யத்தை கவிழ்த்து மேதியா பெர்ஷியா என்று சொல்லப்படுகிற பெர்ஷியா சாம்ராஜ்யம் உலக சாம்ராஜ்யமாக மாறிவிட்டது. அது எப்போ நடந்ததுன்னா, கிறிஸ்துவுக்கு முன்னால் 539 வருஷம் முன்னால், அதை ஏறக்குறைய 70 வருஷம் 77 வருஷங்கள் பாபிலோன் சாம்ராஜ்யம் நடந்துகிட்ருக்கு. அதற்கு பிறகு அது கவிழ்க்கப்பட்டது. மேதியா பெர்ஷியா என்ற பெர்ஷியா சாம்ராஜ்யம் வலுப்பெற்றது. இந்த மேதியா பெர்ஷியா என்ற சாம்ராஜ்யம் பாபிலோன் சாம்ராஜ்யத்தை வீழ்த்தி அது உலக சாம்ராஜ்யமாக மாறிற்று. பைபிளில் இருக்குங்க. பாருங்கள், நீங்கள் எஸ்தர் புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது, எஸ்தர் முதல் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது,
இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் உள்ள 127 நாடுகளையும் அரசாண்ட அகாஸ்வேருவின் நாட்களில் சம்பவித்ததாவது. ராஜாவாகிய அகாஸ்வேரு சூசான் அரண்மனையிலே தன் ராஜ்யத்தின் சிங்காசனத்திலே வீற்றிருந்தான். அவன் தன் ராஜ்யபாரத்தின் 3ஆம் வருஷத்திலே தன்னுடைய பிரபுக்களுக்கும் ஊழியக்காரருக்கும் விருந்து பண்ணினான். அப்பொழுது பெர்சியா மேதியா தேசங்களில் உள்ள மகத்தானவர்கள், நாடுகளின் அதிபதிகள், பிரபுக்கள் அவன் சமூகத்திலே வந்தார்கள். பாருங்கள், இந்த மேதியா பெர்சியா என்ற சாம்ராஜ்யத்தின் அதிபதியாகிய ராஜாவாகிய பேரரசனாகிய அகாஸ்வேரு தன்னுடைய அரண்மனையில் தன்னுடைய தேசத்தை சேர்ந்த எத்தனை பேராம்? 127 தேசங்களை அவன் ஆண்டு வந்தான். பேரரசன் எல்லாருக்கும் விருந்து வைக்கிறான் என்று நாம் வாசிக்கிறோம். சரியா? ஆக இந்த தலையாகிய பொன் பாபிலோன் சாம்ராஜ்யம், அதற்கு பிறகு நீங்கள் 39வது வசனத்திலே பார்க்குறோம். 39வது வசனம், உமக்கு பிறகு உமக்கு கீழ்த்தரமான வேறொரு ராஜ்யம் தோன்றும், பின்பு பூமியெல்லாம் வேறொரு ராஜ்யம் தோன்றும் அப்படின்னு சொல்கிறார். உமக்கு கொஞ்சம் கீழ்த்தரமானது. சரியா? அப்படின்னு சொன்னால் பொன்னை விட கொஞ்சம் கீழ்த்தரம் வெள்ளி. இது வெள்ளி போன்ற சாம்ராஜ்யம் ஆச்சுங்களா. இது மேதியா பெர்சியா சாம்ராஜ்யம் உலகத்தை ஆட்சி செய்கிறது. இந்த காலகட்டத்தில் தான் எஸ்தர் யூத பெண் அங்கே அகாஸ்வேரு ராஜாவுடைய அரண்மனையில், உங்களுக்கு தெரியும், அந்த கதையெல்லாம் தெரியும். எஸ்தர் ராணியாக, பட்டத்து ராணியாக அங்கே போகிறாள். ஹல்லேலூயா. அந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும். இப்போது நம்ம பார்க்கறது என்னன்னு சொன்னால், முதலாவதாக பாபிலோனிய சாம்ராஜ்யம் கிறிஸ்து பிறப்பதற்கு முன் 616 ஆண்டுகளுக்கு முன் இருந்து ஒரு 77 வருஷம் அரசாண்டு அது கவிழ்க்கப்பட்டு மேதியா பெர்சியா என்ற பெர்சியா சாம்ராஜ்யம் உலக சாம்ராஜ்யமாக வந்து 127 தேசங்களை ஆண்டு வந்த ஒரு சாம்ராஜ்யமாக வந்து அது கிறிஸ்துவுக்கு முன் 539வது வருஷத்திலிருந்து அது ஆள ஆரம்பித்தது ஆச்சுங்களா. ஸோ இந்த பெர்சியா சாம்ராஜ்யம் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், இப்போ பாபிலோன் பேரரசன் உலக தேசங்களை எல்லாம் ஒன்றாக ஒருங்கு இணைத்தான். அப்போது இந்த பெர்சியா சாம்ராஜ்யத்தில் என்ன நடந்ததுன்னா, அவர்கள் இன்னொரு டெவலப்மெண்ட் பண்ணுறாங்க. என்ன டெவலப்மெண்ட் பண்ணுறாங்க? தேசங்களுக்கு இடையில் ஹைவேஸ் உருவாக்குனாங்க. தேசங்களுக்கு இடையில் போக்குவரத்து வருவதற்கு வசதியாக ஹைவேஸ் உண்டு பண்ணி, அதே நேரத்தில் தேசங்களுக்கு இடையில் கடித போக்குவரத்து, குரியர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம், ஒரு தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்திற்கு லெட்டர்ஸ் போகிறதும் வரதும் இதற்குரிய ஏற்பாடுகளை இவர்கள் செய்தார்கள். இதெல்லாம் மேசியாவினுடைய வருகைக்காக இந்த உலகம் தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தது. மேசியா வந்து ரட்சிப்பின் செய்தி கொடுத்தா, இந்த ரட்சிப்பின் செய்தி பல தேசங்களுக்கு பரவணும்னா எப்படியாவது ஒரு கம்யூனிகேஷன் இருக்கணும் இல்லையா? லெட்டர்ஸ் போகணும் வரணும். இதற்காக இந்த பெர்சியா சாம்ராஜ்யம் அப்படி அவைகளை ஆயத்தப்படுத்தினது. இதற்கெல்லாம் வசனங்கள் நமக்கு இருக்கிறது. அகஸ்வேரு ராஜா தன்னுடைய எல்லா தேசங்களுக்கும் தன்னுடைய கட்டளையை அனுப்பும்படியாக குரியர் சர்வீஸை வேகமாக அனுப்பினான் என்று நம்ம பார்க்கிறோம் வசனத்தில். ஆகவே இவர்கள் கடித போக்குவரத்தை இவர்கள் மேம்படுத்தினார்கள், உருவாக்கினார்கள்னு சொல்லலாம். உருவாக்கி அதை மேம்படுத்தினார்கள். ஆக முதலாவது பாபிலோன் சாம்ராஜ்யம், அந்த சிலையினுடைய தலை பொன்னாக இருந்தது. அதற்கு பிறகு வெள்ளியாக இருக்கிற மேதியா பெர்சியா சாம்ராஜ்யம். அதற்கு பிறகு வயிறும் தொடையும் வெண்கலம், அதை விட கொஞ்சம் கீழ்த்தரம், வெள்ளியை விட கொஞ்சம் கீழ்த்தரமானது. இங்கே பாருங்கள், 39வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், உமக்கு பிறகு கீழ்த்தரமான வேறொரு ராஜ்யம் தோன்றும், பின்பு பூமியெல்லாம் ஆண்டு கொள்ள வெண்கலமான 3வது ராஜ்யம் தோன்றும். பொன் வெள்ளி அடுத்த வெண்கலம் போன்ற 3வது சாம்ராஜ்யம். இந்த சாம்ராஜ்யம் தான் எதுன்னு சொன்னால் கிரேக்க பேரரசு. இந்த மேதியா பெர்சியா என்ற பெர்சியா சாம்ராஜ்யத்தை கவிழ்த்து கிரேக்கர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். கிரேக்கர்கள் உலகம் முழுவதையும் ஆட்சிக்கு வந்தார்கள். இந்த கிரேக்கர்கள் எந்த காலகட்டத்தில் வந்தார்கள் என்று சொன்னால், கிறிஸ்து பிறப்பதற்கு 330 வருஷங்களுக்கு முன்பதாக ஆரம்பித்தாங்க. 539 330 வரைக்கும் இத்தனை வருஷங்கள் இந்த மேதியா பெர்சியா நீண்ட காலமாக ஆட்சி செய்தார்கள். அதற்கு பிறகு கிறிஸ்து பிறப்பதற்கு முன் ஒரு 335 ஆண்டுகளுக்கு முன்பதாக கிரேக்கர்கள் உலகம் முழுவதையும் ஆள ஆரம்பித்தார்கள். இந்த கிரேக்கர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இந்த கிரேக்கர்கள் யாருன்னு சொன்னால், அது அப்போ தான் அலெக்சாண்டர் தி கிரேட்லாம் கிரேக்கர் தான். அலெக்சாண்டர் தி கிரேட்
உலக நாடுகள் எல்லாம் கைப்பற்றினான் என்று சரித்திரத்தில் பார்க்குறோம் இல்லையா? அலெக்சாண்டர் தி கிரேட் கிரேக்கன் தான். இந்த கிரேக்க சாம்ராஜ்யத்தில் தான் அறிவாளிகள் மிகுந்த ஞானிகள்லாம் இருந்தாங்க. யார்? அரிஸ்டாட்டில், சாக்ரட்டிஸ் போன்ற பல தத்துவ ஞானிகளெல்லாம் இருந்தார்கள் இந்த கிரேக்க சாம்ராஜ்யத்தில். அப்போ இந்த கிரேக்க சாம்ராஜ்யத்தில் படிப்பு, மொழி இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஆகவே கிரேக்க மொழியானது, கிரேக்க மொழி உலகம் முழுவதிலும் பரவி எல்லாரும் கிரேக்க மொழியை படிக்க ஆரம்பித்தார்கள். இப்போ இங்கிலீஷ் இருக்கு இல்லையா? நீங்கள் இங்கிலீஷ் இருந்தால் நீங்கள் உலகத்தில் எந்த தேசத்துக்கு வேணாலும் போகலாம். ரஷ்யா கூட போகலாம், ஜெர்மனி கூட போகலாம். எப்படியா அவங்க இங்கிலீஷ் பேச மாட்டாங்க, படிக்க மாட்டாங்க. ஆனாலும் இங்கிலீஷை வச்சு நீங்கள் ரஷ்யா, ஜெர்மனியில் கூட நீங்கள் உங்களை வாழ்க்கையை ஓட்டிக்கலாம். ஆகவே இப்பொழுது ஆங்கிலம் எப்படி உலகம் முழுவதும் பரவி இருக்கிறதோ அப்படியாக இந்த மூன்றாவது சாம்ராஜ்யமாகிய கிறிஸ்துவுக்கு முன் 335 ஆண்டுகளுக்கு முன்பதாக கிரேக்க சாம்ராஜ்யம் உலகம் முழுவதும் பரம்பி தங்களுடைய கிரேக்க மொழியை வலுப்படுத்தி உலகம் முழுவதும் பரப்பினார்கள். எல்லாம் கிரேக்க மொழியை கற்றுக்கொண்டார்கள். பாருங்கள், மேசியா வருவார், ரட்சிப்பின் செய்தியை சொல்லுவார். அதனால் ஒரு வேதம் உண்டாகும். வேதத்தை எழுதணும், வேதத்தை உலக தேசங்களில் மக்கள் எல்லாம் வாசிக்கணும்னா ஒரு மொழி வேணும் இல்லையா? காமன் மொழி. இன்றைக்கி எப்படி இங்கிலீஷ் ஒரு காமன் மொழியாக இருக்குது, அந்த மாதிரி கிரேக்க மொழி அன்றைக்கு ஒரு காமன் மொழியாக இருந்தது. ஆகவே தான் வேதம் பாருங்கள் கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது. கிரேக்க மொழியில் முக்கியமாக புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது. கிரேக்க மொழியில் எழுதப்பட்டதுனால உலகத்தில் இருக்கிற அனைவரும் அதை படிக்க முடிந்தது. ஆகவே மூன்றாவது சாம்ராஜ்யம் கிரேக்க சாம்ராஜ்யம். அதற்கு பிறகு அந்த சிலையில் நேபுகாத் நேச்சார் பார்த்த அந்த சிலையில் தானியேல் அவருக்கு விளக்குறாரு. முதல்ல பார்த்த தலை பொன்னாக இருந்தது, அது உம்முடைய சாம்ராஜ்யம். அந்த மாதிரி செழிப்பு உலகத்தில் அதற்கு பிறகு வராது. உம்முடைய காலம் பொற்காலம். உமக்கு பிறகு ஒரு சாம்ராஜ்யம் தோன்றும், அது பெர்ஷியா சாம்ராஜ்யம். அது ஒரு உம்மையோட கொஞ்சம் கீழ்த்தரமாக இருக்கும், அது வெள்ளிக்கு ஒப்பாக இருக்கும். அதற்கு பிறகு இன்னொரு சாம்ராஜ்யம் உருவாகிறது, அது வெண்கலம் போன்று, மூன்றாவது தரம் வெண்கலம் போன்று இருக்கும், அது கிரேக்க சாம்ராஜ்யம். அதற்கு பிறகு நான்காவதாக அவர் பார்க்குறாரு, வயிறும் தொடையும் வெண்கலம். அதற்கு பிறகு கால்கள், 2 கால்களும் இரும்பாக இருந்தது. சொல்கிறாரு, இந்த கால்கள் எதை காட்டுகிறது என்றால் கிரேக்கர்களை வீழ்த்தி ரோம பேரரசு இந்த உலகத்தை ஆட்சி செய்யும். இரும்புத்தனமாக மிகவும் வலிமையான ஒரு ஆட்சியை அவர்கள் உலகத்தில், அவங்களுக்கு எதிராக யாரும் நிற்க முடியாது, இரும்புத்தனமாக இந்த உலகத்தை ஆட்சி செய்வார்கள். அவர்கள் தான் ரோமர்கள். பிரியமானவர்களே, இந்த ரோம பேரரசு உலகத்தை ஆண்டு வந்த பொழுதுதான் நம்முடைய கிறிஸ்து பிறந்தார். இந்த ரோம பேரரசு பாருங்கள் எப்போ வந்ததுன்னு சொன்னால், இந்த ரோம பேரரசு கிறிஸ்துவுக்கு முன் ஒரு 67 வருஷத்துக்கு முன்னால், கிமு 67, கிமு 67 இந்த ரோம பேரரசு உலகத்தை ஆட்சி செய்ய ஆரம்பித்தது. அப்படியே அந்த 67 வருஷங்கள் கடந்து ரோம பேரரசனாகிய ஏரோதுவின் நாட்களிலே, ஏரோது யார்? ரோம பேரரசன். ஏரோதுவின் நாட்களிலே கிறிஸ்து பிறந்தார். பாருங்கள், ஏரோதுக்கு முன்பதாக கூட நம்ம பார்க்கலாம். இதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது கிறிஸ்து பிறக்கிற அந்த காலத்தில் நம்ம லூக்கா சுவிசேஷம் 2வது அதிகாரத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, லூக்கா சுவிசேஷம் 2வது அதிகாரத்தில் முதல் வசனத்தை கூட நம்ம வாசிக்கும் பொழுது, அந்த நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்துராயனால் கட்டளை பிறந்தது. அகஸ்துராயன் யார்? ஏரோதுக்கு முன்னால் இருந்த ஒரு பெரிய ராஜா அகஸ்துராயன். இவன் ரோம பேரரசன். நம்ம வாசிக்கலாம், லூக்கா 2வது அதிகாரத்தினுடைய சில வசனங்களை கூட நம்ம வாசிக்கலாம். பாருங்கள், லூக்கா 2ல் முதல் ஒரு 2-3 வசனங்களை வாசிக்கலாம். அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்துராயனால் கட்டளை பிறந்தது. சீரியா நாட்டிலே சிரேனியு என்பவன் தேசாதிபதியாக இருந்த பொழுது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தப்படி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். 4வது வசனம், அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானாக இருந்தபடினாலே தன்னுடைய மனைவியாக நியமிக்கப்பட்ட
மரியாளுடனே குடிமொழிப்பு எழுதும்படி 5வது வசனம், கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத்தில் உள்ள யூதேயா நாட்டிற்கு பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அல்லேலூயா, சோத்திரம். ஆகவே உலகம் முழுவதும் குடிமொழிப்பு எழுத அகஸ்துராயன் என்ற ரோம பேரரசினாலே கட்டளையிடப்பட்டது. அவங்க ஊருக்கு போனோம். இப்போ கூட எலெக்ஷன்னா என்ன பண்ணுறோம், எலெக்ஷன் வந்தால் என்ன பண்ணுறோம், அவங்க ஊருக்கு போகிறோம். அதே நேரத்தில் ஒரு சென்சஸ் எடுக்கிறாங்கன்னா அவங்கவுங்க ஊரில் போயிட்டு சென்சஸ் எடுக்கிறாங்க. அப்போல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தது. அவங்கவுங்க ஊரில் தான் போயிட்டு சென்சஸ் கொடுக்கணும். அப்போ ரோம பேரரசின் காலத்திலே சென்சஸ் எழுதப்பட்டது. அப்படி ஒரு காலகட்டம் வந்த பொழுது யோசேப்பு மரியாளும் தங்களுடைய ஊருக்கு போகிறாங்க, பெத்லகேம். சரிங்களா? அப்படியாக இந்த 4வது பேரரசு, இரும்பு பேரரசு, ரோமர்கள் பேரரசு, இந்த காலகட்டத்தில் தான் கிறிஸ்து பிறந்தார். இந்த ரோம போர் சேவகர்களாலே தான் கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டார் என்று நமக்கு தெரியும். சரி, இப்போ ரோம பேரரசு கடைசியாக வந்து அதுவும் இப்போ இல்லை. அடுத்த ஒரு சாம்ராஜ்யம் வரப்போகிறது. அடுத்த ஒரு சாம்ராஜ்யம் வரப்போகிறது. அதுதான், அதற்கு தான் இப்போ இந்த யுத்தங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. அடுத்த ஒரு சாம்ராஜ்யம் என்னன்னா, அதன் பாதங்கள் வந்து பாருங்க, 41வது வசனத்தை நம்ம பாருங்க, 40வது வசனத்தில் நாம் பார்த்தோம், 4ஆம் ராஜ்யம் இரும்பை போல உரமாயிருக்கும். இரும்பு எல்லாவற்றையும் எப்படி நொறுக்கி சின்னாபின்னமாக்குகிறதோ அப்படியே இது நொறுக்கி போடுகிற இரும்பை போல அவை எல்லாவற்றையும் நொறுக்கி தகர்த்து போடும். ரோம சாம்ராஜ்யம் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தது. ஆனாலும் இந்த ரோம சாம்ராஜ்யமும் உலக சாம்ராஜ்யமாக இல்லாதபடிக்கு இப்போ மறுபடியுமாக எந்த ஒரு பெரிய சாம்ராஜ்யமும் கிடையாது, அந்தந்த தேசங்களாக இருக்கிறது. இப்போ மறுபடியும் அதே மாதிரி ஒரு உலக சாம்ராஜ்யம் உருவாக போகிறது. இன்னும் 2 சாம்ராஜ்யங்கள் உருவாக போகிறது. 2 சாம்ராஜ்யம். அதில் முதல்ல உருவாக போகிற சாம்ராஜ்யம் என்னன்னு சொன்னால், இந்த சிலையினுடைய பாதம். இந்த சிலையினுடைய பாதம் எப்படி இருக்கான்? 41வது வசனம், பாதங்களும் கால் விரல்களும் பாதி குயவனின் களிமண்ணும் பாதி இரும்புமாயிருக்க கண்டீரே, அந்த ராஜ்யம் பிரிக்கப்படும். ஆகிலும் களிமண்ணோட இரும்பு கலந்திருக்க நீர் கண்டபடியே இரும்பினுடைய உறுதியிலும் கொஞ்சம் அதிலே இருக்கும். பாருங்கள், கால் விரல்கள் பாதி இரும்பும் காதி களிமண்ணுமாய் இருந்தது. ஏனென்றால் அந்த ராஜ்யம் ஒரு பங்கு உரமும் ஒரு பங்கு நெரிசலுமாக இருக்கு. அதாவது பாருங்கள், இரும்பும் களிமண்ணும் ஒட்டாது. இப்போது ஒரு சாம்ராஜ்யம் உருவாக போகிறது, அதற்காக உலகம் காத்து கொண்டு இருக்கிறது. அந்த சாம்ராஜ்யம் எப்படி இருக்குன்னா, இரும்பும் களிமண்ணும் சேர்ந்தது போல. பாருங்கள், என்னன்னு சொன்னால், அரபு தேசங்களை பாருங்கள். அரபு நாடுகள் ஒரு பக்கம், ஐரோப்பிய நாடுகள் ஒரு பக்கம். ஐரோப்பியர்களுடைய கலாச்சாரம் வேறு, அரபியர்களுடைய கலாச்சாரம் வேறு. இந்த கலாச்சாரம் அந்த கலாச்சாரம் ஒட்டாது. ஆனால் அரபி தேசங்களும் இந்த ஐரோப்பிய தேசங்களும் ஒன்று சேர போகிறாங்க. இரும்பும் களிமண்ணும் ஒன்று சேருவது போல இவர்கள் ஒன்று சேர்ந்து ஏறக்குறைய ஒரு 10 தேசங்கள் ஒன்று சேரப்போகிறது என்று வேதம் சொல்கிறது. 10 தேசங்கள் ஒன்றாக சேர்ந்து தங்களுக்குள்ளே ஒரு தலைவனை நியமிப்பார்கள். ஏன் இது நடக்கும்னா, உலக தேசங்கள் எல்லாம் ஐயோ எங்களுக்கு சமாதானம் வேணும், யாராவது சமாதானம் பண்ணி கொடுங்க, இந்த சண்டையிலிருந்து எங்களுக்கு ஓய்வு கொடுங்க என்று எல்லாரும் புலம்புவாங்க. இப்போ அந்த சண்டை தான் நடந்துட்டு இருக்கு. இந்த யுத்தம், இந்த யுத்தத்திலிருந்து யார் நமக்கு சமாதானத்தை கொடுப்பார்கள் என்று சொல்லி உலக தேசங்கள் இன்றைக்கு நினைத்து கொண்டிருக்கிற சூழ்நிலையை உருவாகிவிட்டது. இந்த 5வது சாம்ராஜ்யமாகிய இந்த இரும்பும் களிமண்ணும் சேர்ந்த ஒரு சாம்ராஜ்யம் உருவாக இந்த உலகம் போய்கொண்டிருக்கிறது. பாருங்க, இப்போவே அரபு நாடுகள் எல்லாம், UAE, கத்தார், ஓமான், சவுதி அரேபியா எல்லாரும் கூட இந்த அமெரிக்கா, இஸ்ரேல், இந்த ஐரோப்பிய நாடுகளோட அவர்கள் கலக்கிற ஒரு சூழ்நிலையிலே வந்திருக்கிறதை பார்க்கிறோம். யாரெல்லாம் இஸ்ரேலுக்கு எதிராக இருந்தார்களோ அவர்கள் எல்லாம் கூட இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கிறது மாதிரி ஒரு தோரணை இப்போ. அதாவது அரபு தேசங்களும் ஐரோப்பிய தேசங்களும் ஒன்று சேர்ந்து, அதாவது ஒருத்தன் திடீர்னு ஒருத்தன் வருவான், அவன் என்ன சொல்லுவான், நான் உங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்குகிறேன், நான் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வருவான்.
அவனை எல்லாரும் ஒரு தலைவனை எல்லாரும் ஏற்றுக்கொள்வாங்க. இரும்பும் களிமண்ணும் ஒட்டி இருக்கிறது போல அரபு தேசங்களும் ஐரோப்பிய தேசங்களும் எல்லாம் கலந்து அந்த தலைவனாக அங்கீகரிப்பார்கள். அவன்தான் அந்தி கிறிஸ்து. அவன் எல்லாரையும் ஏமாற்றி அந்தி கிறிஸ்தாக வரும். அவன் என்ன சொல்லுவான், இஸ்ரவேல் மக்களுக்கு என்ன சொல்லுவான், உங்களுக்கு 3வது ஆலயத்தை நான் கட்டி கொடுக்குறேன் அப்படின்னு. 3வது ஆலயம் கட்டும்படியாக இப்பொழுது ஆயத்தமாகிக் கொண்டு இருக்கிறது. இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் அந்த 1வது சாலமோன் தேவாலயம், அதற்கு பிறகு நெகேமியா காலத்தில் இந்த தேவாலயம் கட்டப்பட்டது. அதுவும் இடிக்கப்பட்டு இப்பொழுது 3வது தேவாலயம் கட்ட வேண்டும் என்று இஸ்ரவேல் மக்கள் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற நிலைமையில், அது கட்டப்பட முடியாத சூழ்நிலையில் இந்த திடீரென்று வருகிற இவன் என்ன சொல்லுவான்னா, நான் உங்களுக்கு கட்டி தருகிறேன் சொல்லுவான். அப்போ இஸ்ரவேல் மக்கள் வாப்பானை கட்டி கொடுப்பான்னு சொல்லுவாங்க. அப்போ அவன் வரும் பொழுது அவனை எல்லா உலக நாடுகளும் அவனை தலைவனாக ஏற்றுக்கொள்வார்கள். அவன்தான் அந்தி கிறிஸ்து என்று வேதம் சொல்லுகிறது. இந்த அந்தி கிறிஸ்து ஆட்சியிலே வந்து உட்கார்ந்து இந்த 3வது தேவாலயத்தை கட்டி அதற்கு பிறகு என்ன பண்ணுவான், அந்த தேவாலயத்தில் தானே போய் உட்காந்து நான் தான் இறைவன், நான் தான் கடவுள், நான் தான் தேவன், நான் தான் ராஜா அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் இஸ்ரவேல் மக்களுக்கு திடீரென்று அதிர்ச்சி ஏற்படும். அப்பொழுது அவனை எதிர்ப்பார்கள். என்ன நடக்குதுன்னா, வேதத்தில் இதை குறித்து நம்ம வாசிக்கிறோம். 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 3-4வது வசனத்தில், எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழி அந்த நாள் வராது. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எண்ணப்படுவதோ எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்திலே தேவன் போல் உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயிருப்பான். ஹல்லேலூயா. இந்த அந்தி கிறிஸ்து என்று உலக தேசங்கள் அப்ரூவ் பண்ண அந்த தலைவன் இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்வான், உங்களுடைய ஆலயத்தை கட்டி கொடுக்குறேன்னு சொல்லுவான். ஆலயம் கட்டி முடிந்த பிறகு இவரே போய் உட்கார்ந்து நான் தான் தேவன் என்று உட்காருவான். ஹல்லேலூயா. அப்பொழுது தேவ ஜனங்கள் அவனை எதிர்ப்பார்கள். அப்போ என்ன நடக்கும்னா, இந்த ஆட்சி 7 வருஷம்தான் இருக்கும். இந்த அந்தி கிறிஸ்து என்று சொல்லப்படுகிற இந்த இரும்பும் களிமண்ணும் கலந்த இந்த பாதம் போன்ற ஒரு கூட்டு சாம்ராஜ்யம் வரப்போகுது. ஒரு கூட்டணி உருவாக போகிறது. ஐரோப்பியர்கள், அரபியர்கள், ஆசியர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டில் எல்லா உலக தேசங்கள் எல்லாம் கூடி ஒரு தலைவனை, ஏன்னா சமாதானம் யார் கொடுப்பாங்கன்னு தெரியல. இப்போ பாருங்கள், இந்த சண்டையில், இந்த ஈரான் அமெரிக்கா இந்த சண்டையில் யாரும் விட்டு கொடுக்குறதா இல்லை. இவர்களுக்கு யார் சமாதானம் பேசவும் யாராலையும் முடியாது, சமாதானம் சொல்லவும் யாரும் முடியாது. இப்போ அமெரிக்காவே பார்க்க, ஐயோ யாராவது சமாதானம் பண்ண மாட்டாங்களா, அந்த ஒரு காலகட்டம் வரும். ஈரானே கூட யாராவது சமாதானம் பண்ண மாட்டாங்களான்னு வரும். அரபு நாடுகள் எல்லாம் யாராவது சமாதானம் பண்ண மாட்டாங்களான்னு எல்லாம் ஏங்கி தவிப்பார்கள். அந்த நேரத்தில் திடீர்னு இவர் வருவார், அந்தி கிறிஸ்து என்ற ஒருத்தர் நான் சமாதானம் பண்ணித்தரேன்னு இஸ்ரவேலையும் ஏமாற்றி ஆலயம் கட்டித்தரேன்னு சொல்லி இப்படி அவன் இந்த உலகத்திலே ஒரு தலைவனாக இருந்து ஆட்சி செய்வான் என்று வேதம் சொல்லுகிறது, பைபிள் சொல்லுகிறது. அவன் 7 வருஷம் ஆட்சி செய்வான். அந்த 7 வருஷத்துக்கு பிறகு இவர் சொல்றார், தானியேல் சொல்றாரு இந்த ராஜாவுக்கு, ராஜாவே இதுதான் இந்த சிலை. இப்போ நீர் பார்த்து கொண்டு இருக்கும் பொழுதே திடீரென்று ஒரு கல் ஒன்று மேலிருந்து இந்த சிலையினுடைய பாதத்தை இடித்து சிலை கீழே விழுந்து இந்த கல்லானது அப்படியே பெரிதாகி உலகம் முழுவதும் பரம்பி விட்டது சொன்னார். அந்த கல் யார் தெரியுமா? அதுதான் கிறிஸ்து. பிரியமானவர்களே, அந்த கிறிஸ்து இந்த உலகத்தில் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது தேவனிடத்திலிருந்து, பரலோகத்திலிருந்து அவர் இறங்குவார். கிறிஸ்து இறங்குவார். அவர் இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியை நொறுக்கி அவர் இந்த உலகம் முழுவதிலும் அரசாட்சி செய்வார். 1000 வருட அரசாட்சி இந்த உலகத்தில் செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, பாருங்க 43, 44 வாசிக்கலாம். 43 நீர் இரும்பை களிமண்ணோட கலந்ததாக கண்டீரே, அவர்கள் மற்ற மனுஷரோட சம்பந்தம் கலப்பார்கள். ஆகிலும் இதோ களிமண்ணோட இரும்பு கலவாதது போல அவர்கள் ஒருவரோடொருவர் ஒட்டி கொள்ளாது இருப்பார்கள். கலாச்சாரம் ஒத்துக்கொள்ளலை, ஆனாலும் கலந்துருப்பாங்க. அப்படின்னா
இந்த ராஜாக்களின் நாட்களிலே 44வது வசனம், இந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இனிமேல் சம்பவிக்க போகிறதை மகாதேவன் ராஜாவுக்கு தெரிவித்திருக்கிறார். சொப்பனமானது நிச்சயம், இதன் அர்த்தமும் நிச்சயம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்படியாக உலக சாம்ராஜ்யம், பாபிலோன் சாம்ராஜ்யம், மேதியா பெர்ஷியா சாம்ராஜ்யம், அதுக்கப்புறம் கிரேக்க சாம்ராஜ்யம், அதுக்கப்புறம் ரோம பேரரசு, அதுக்கப்புறம் கடைசியில் இப்போ உருவாக போகிறது ஏறக்குறைய 10 தேசங்கள் ஒன்றாக கூடி, அரபு தேசங்களும் ஒன்றோடு ஒன்று கலாச்சாரத்தில் கலக்காதவங்களை எல்லாம் கலந்து சமாதானம் வந்தால் போதும் என்று கலந்து ஒரு ராஜ்யத்தை, ஒரு சாம்ராஜ்யம் உருவாகும். அந்த அந்தி கிறிஸ்துவின் ராஜ்யம் 7 வருஷம் உருவாகும். அவன் எப்போ தன்னை தேவன் என்று காட்டுகிறானோ அப்போ எல்லார் கண்களும் திறக்கும், எல்லாரும் அவனுக்கு எதிராக நிற்பார்கள். அந்த நேரத்தில் தான் கிறிஸ்துவினுடைய 2வது வருகை, கிறிஸ்துவனுடைய பகிரங்கமான 2வது வருகை வந்து இந்த சாம்ராஜ்யத்தை எல்லாம் அழித்து கிறிஸ்துவே இந்த உலகத்தை ஆட்சி செய்ய போகிறார். 1000 வருஷம் அரசாட்சி செய்ய போகிறார். ஹல்லேலூயா. இதை குறித்து வேதத்தில் கிறிஸ்துவனுடைய 1000 வருஷம் அரசாட்சியை குறித்து வேதத்தில் பல இடங்களிலே நாம் பார்க்கிறோம். பாருங்கள், வெளிப்படுத்தல் 20வது அதிகாரம் 4வது வசனத்தில், வெளிப்படுத்தல் 20:4, அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்திருந்தார்கள், மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமல் தங்கள் நெற்றியிலும் கைகளிலும் முத்திரை தரித்து கொள்ளாமல் இருந்தவர்களை கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே 1000 வருஷம் அரசாட்சி செய்தார்கள். ஆகவே இந்த அந்தி கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், கிறிஸ்துவை மாத்திரம் பற்றி கொண்டிருந்தவர்கள் எல்லாம் உயிர்த்து கிறிஸ்துவோட இந்த உலகத்திலே 1000 வருஷம் அரசாட்சி செய்வார்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இது நிச்சயம். கிறிஸ்து திடீரென்று வரப்போகிறார். கிறிஸ்து வரும்பொழுது இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி ஆரம்பிப்பதற்கு முன்பதாகவே உத்தமமும் உண்மையுமாய் இன்றைக்கு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களை கிறிஸ்து ரகசியமாக எடுத்து கொண்டு போய்விடுவார். அதற்கு பிறகு இந்த அந்தி கிறிஸ்து இந்த உலகத்தில் ஆட்சி செய்வான், பயங்கரமாக ஆட்சி செய்வான். அப்பொழுது அவனுடைய ஆட்சி 7 வருஷம் முடிந்தவுடனே கிறிஸ்து மீண்டுமாக வந்து அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியை அழித்து தாமே இந்த உலகத்தில் ஒரு சமாதானத்தின் ஆட்சியை 1000 வருஷம் இந்த பூமியிலே கொடுப்பார். ஹல்லேலூயா. அதற்கு பிறகு 1000 வருஷத்துக்கு பிறகு அவர் இந்த பூமியை எல்லாம் மாற்றி புதிய வானம் புதிய பூமி படைப்பார், பரலோகத்தை படைப்பார் என்று வேதம் சொல்கிறது. எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரி, இன்றைக்கு நாம் இந்த உலகத்தினுடைய கடைசி காலகட்டத்தில் இருக்கிறோம். இந்த சிலையினுடைய பாதத்தினுடைய காலகட்டத்தில் இருக்கிறோம். அது உருவாக போகிறது. ஒருவரோடு கலாச்சாரத்தில் சம்பந்தம் கலாதவெல்லாம் கலந்து ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குவார்கள். ஏறக்குறைய 10 ராஜாக்கள் சேருவாங்களாம். 10 ராஜாக்கள் சேர்ந்து ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்க, இட் இஸ் இம்மினன்ட், இது சீக்கிரமாக நடைபெறப் போகிறது என்று வேதம் சொல்கிறது. அது நடந்தவுடனே, அந்தி கிறிஸ்து வந்தவுடனே 7 வருஷம் அரசாட்சி செய்வான். ஆகவே பிரியமானவர்களே, இதனாலே தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களே, நீங்கள் ஆயத்தமாக இருங்க. எப்போ வேணாலும் கிறிஸ்து வந்து சீக்கிரட்டாக அவங்களை எடுத்துக்கொண்டு போய்விடுவார். அதற்கு பிறகு இந்த உலகத்தில் இந்த சாம்ராஜ்யம் நடக்கும். அதற்கு பிறகு கிறிஸ்து வந்து உலகம் முழுவதையும் 1000 வருஷம் அரசாட்சி செய்வார். ஆகவே நாம் ஆயத்தமாயிருப்போம், கிறிஸ்துவை சந்திக்க ஆயத்தமாயிருப்போம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாட்களிலே உம்முடைய கர்த்தாவே நடக்க போகிற காரியங்களை எப்போவோ நீர் வெளிப்படுத்தி விட்டீர், இப்போவும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறீர். ஆகவே கிறிஸ்துவின் வருகைக்காக நாங்கள் எல்லாரும் ஆயத்தப்பட எங்களுக்கு உதவி செய்யும். கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சொந்த ரட்சிகராக ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட இந்த உலகத்தில் ஜீவித்து உமாலே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு உம்முடைய வருகையிலே காணப்பட கிருபை தாரும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.